மிதுனம் ராசி ரொம்பவுமே புத்திசாலிகளாக இருப்பீங்க. உங்களோட சிந்தனை கூட வேகமானதாக இருக்கும். மிதுன ராசிக்காரங்களோட பேசக்கூடிய திறமையும் புத்திசாலித்தனமும் வேகமான சிந்தனையும் உங்களுக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தை சாதாரணமாக இருக்காது. நீங்கள் மற்றவங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி கொண்டவங்களா உங்கள் பேச்சு திறமை இருக்கும். உங்களோட சிந்தனையிலுமே சிறப்பான வேகம் இருக்கும். அந்த வேகத்தை யாராலுமே ஈடு கொடுக்க முடியாதுன்னு கூட சொல்லலாம். அதுதான் இந்த மிதுன ராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய வெற்றியின் ரகசியமாகவே இருக்குது. எல்லோருமே ஒரு விதத்தில் ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது நீங்கள் முடிவெடுக்கிற திறமை வேறு மாதிரி இருக்கும். இதனால தான் எப்போவுமே நீங்கள் இருக்கிற இடத்துல தனித்துவமாக நீங்கள் தெரியுறீங்க. எல்லோரும் யோசிக்கும் போது நீங்கள் முடிவெடுத்துருவீங்க. அதுதான் உங்களை வேறு லெவலுக்கு கொண்டு போயிட்டுருக்கு. மாற்றங்களுக்காக பயப்படாத மனசு அப்படின்னா அது இந்த மிதுன ராசிக்காரங்க உங்களோட மனசு தான். அதனால தான் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி துவண்டு போகாமல் ஜெயிக்கக்கூடிய மனப்பான்மையோடு அந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறீங்க. அதே போல் தான் இந்த மிதுன ராசிக்காரங்களோட அறிவுமே உங்களுக்கு ஒரு ஆயுதமாக இருக்கும். அதை சரியாக பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் தோல்வியே வராது. யாராலும் புரியாததை கூட எளிதாக புரிஞ்சுக்குவீங்க நீங்கள். அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய தனி சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மிதுன ராசிக்காரங்களோட திறமைக்கு எல்லையே கிடையாதுங்க. நீங்கள் என்ன விஷயத்தை நினைக்கிறீங்களோ அதை சாதிச்சே காட்டணும் அப்படின்னு கடுமையாக உழைக்கக்கூடியவங்க, முயற்சி செய்யக்கூடியவங்க. நீங்கள் உங்களோட லெவலையே தானாக உயர்த்தி கொள்ளக்கூடிய மனிதர். உங்களோட உயர்வுக்காக யாரையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. மிதுன ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட செயல்கள் எப்போவுமே முடிவை கொடுக்காது. அடுத்த லெவல், அதாவது அடுத்த கட்ட ஆரம்பத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். அது அற்புதம் வாய்ந்த ஒரு ராசி மிதுன ராசி. இப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ ஏற்படக்கூடிய குரு பயிற்சி எப்படி அமைய போகுது, இதுக்கு முன்னாடி இருந்த பயிற்சியில் என்ன மாற்றங்கள் இருந்துச்சு, குரு பயிற்சி நல்லதா கெட்டதா, உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றம் ஏற்படுமா, இதை பற்றின முழுமையான தகவலையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸ்கிப் பண்ணாமல் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த பதிவு இருக்கும். அதே போல் தான் உங்களோட வாழ்க்கையில் வெற்றியான நிலையை பெற என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்களா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. புதன் கிழமையில் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்கிறது அது அற்புதமான நல்ல மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக தரும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவும் பண்ணுங்கள். அப்படி பதிவு பண்ணும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு பதிவு பண்ணுங்கள். உங்கள் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை சேரும். எல்லாமே நல்லது நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட பாருங்கள் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற ஜோதிடர் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஜாதக அமைப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே மாறுபடுங்க. அதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகளையும் கொடுத்துருக்கும், நிறைய சாதகமான அமைப்பையும் ஏற்படுத்தியிருக்கும். உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீர்க்கவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க பிரச்சனைக்கும் சங்கடத்துக்கும் கண்டிப்பாக உங்கள் ஜாதக அமைப்பால் தீர்வு பெற முடியும். அதனால தான் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். ஜாதக கணிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. தவற விட்டுட்டிங்கன்னா அப்புறம் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. இந்த மிதுன ராசியில் பாருங்களேன், மிருகசீரிடம், திருவாதிரை, அதுக்கப்புறம் புனர்பூசம் 3 நட்சத்திரங்களும் இருக்கீங்க. மிருகசீரிடத்தில் 3ஆம் பாதமும், திருவாதிரையில் அனைத்து பாதமும், புனர்பூசத்தில் 3 பாதங்கள் முடிகிற வரைக்கும் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்த பயிற்சியில் ஏற்படக்கூடிய விளைவுகள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, தொழில், குடும்பம், மாணவர்களுக்கு அப்படின்னு தனித்தனியாக ஒருத்தருக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மிதுன ராசியில் பிறந்தாலே போதுங்க, ஒரு எப்படி சொல்லனா, நீங்கள் ரொம்பவுமே அன்புக்குரியவங்களாக இருப்பீங்க. எல்லாத்துட்டையுமே நல்லா ஒரு அன்பாக பழகுவீங்க. ஏழை பணக்கார இது வித்தியாசம் பார்க்காம பழகுவீங்க. எப்பொழுதுமே எல்லோருக்குமே உதவக்கூடிய மனப்பான்மையோடு உங்களோட ஒவ்வொரு செயல்பாடுமே இருக்கும். ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. அவங்க உதவியே கேட்கலனா கூட அவங்க கஷ்டத்துக்கான தீர்வை சொல்லுவீங்க, உதவி செய்வீங்க. 12 ராசிலுமே மிதுனம் 3ஆவது ராசியாக இருக்குது. ஆனால் குணத்தின் அடிப்படையில் பார்த்தா மிதுன ராசிக்காரங்க ஒரு சிறப்பான இயல்பு கொண்டவங்களா இருக்கீங்க. எப்படின்னா நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் மற்றவங்க அந்த விஷயத்தை நம்புறபடி சிறப்பாக செஞ்சு காட்டுவீங்க. உங்ககிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தா போதும், அதை நினச்சி நம்ம கவலைப்படவே தேவையில்லை.
சிறப்பாக செய்து காட்டுவீங்க. உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் ரொம்பவுமே பிடிக்கும். நீங்கள் செய்கிற வேலையை யாரும் குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. அதே போல் நிறைய சுவையான உணவுகள் சாப்பிட்றது மிதுன ராசிக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஏற்றம் தாழ்வு இதை ரெண்டையுமே தன்னோட முன்னேற்றமாக கொண்டு செல்லக்கூடியவங்க. வாழ்க்கையில் வரக்கூடிய தாழ்வு கூட முன்னேற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு விழுந்த இடத்துலேயே எழுந்து அந்த முன்னேற்றம் பின்னாடி ரெண்டையுமே ஒரே மாதிரியே எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு ரொம்பவுமே கைவந்த கலையாக இருக்கும். உடல் வலிமை அதிகம் மிதுன ராசிக்கிட்ட, மன வலிமை அதை விட அதிகம். எந்த ஒரு வேலையுமே முடியாது அப்படின்லாம் சொல்ல மாட்டீங்க. முடியாத வேலையை கூட கடுமையான உழைப்பால் முடிச்சு காட்டுறவங்க தான் நீங்கள். எந்த காரியத்தையுமே திட்டமிட்டு செஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே வெற்றி வாய்ப்பு பெறலாம். மற்றவங்களுக்காக இறக்கப்படுவீங்க இல்லையா, அதை கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கணும். யார் உங்களோட அன்புக்கும் இரக்கத்துக்கும் தகுதியானவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உதவி பண்ண பாருங்கள். கம்பீரமான நடை, கம்பீரமான பேச்சு மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தையே காட்டும். அதனால் உங்களோட அன்புக்கு தகுதியானவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். எல்லோரையும் நல்லவங்க அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாதுங்க. முழுசாக நம்புறதை குறைச்சிக்கிறது பரவாயில்ல. இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி உங்கள் குரு பகவான் ராசியிலிருந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு மாறுறாரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறும்போது குரு பகவான் தன்னோட 5ஆம் பார்வையால் தொழில் ஸ்தானத்தையும் அவரோட 7ஆம் பார்வையால் பாருங்கள் அயன சயன போகஸ்தானத்தையும் அதே போல் 9ஆம் பார்வையால் தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறாரு. இப்போ வரக்கூடிய குரு பயிற்சியில் குருவின் பார்வை இந்த மாதிரியான கிரக நிலைகளில் தான் உண்டாகுது. இந்த நிலைகளை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த குரு பகவான் பயிற்சியாகி உங்கள் தனவாக்கு ராசியில் இடம்பெற போகிறாரு. குரு பகவானோட பார்வை பதியக்கூடிய ராசிகளின் வழியாக உங்களுக்கு பாருங்க நல்ல ஒரு பலன்களும் நல்ல ஒரு அமைப்பும் உருவாகக்கூடிய நிலைமை வருது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பண தேவை கொஞ்சம் அதிகரிக்கலாம். ஏன்னா இந்த பொருள் சேர்க்கைக்காகவோ இல்லை அடுத்த கட்ட வளர்ச்சிக்காகவோ கொஞ்சம் குடும்ப வழியில் செலவு வரும். குடும்பத்தில் பண தேவை உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கையிருப்பு கரையிறது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் சரி செய்கிறதுக்காக கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் கூட வரலாம். வீடு, அதுக்கப்புறம் வாகனம், இதோட பராமரிப்பு செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி செலவு வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? பெரிய பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியது இல்லைங்க. இதெல்லாம் செலவு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதுனால அதை சரியாக நீங்கள் பிளான் பண்ணி பண்ணால் பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கலாம். அதனால தான். அதே போல் தான் வாகனம் இப்போ ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப வேகமாக போகிறதெல்லாம் குறைச்சிக்கணும். இந்த பயிற்சியில் நீங்கள் வண்டி வாகனத்தை கவனமாக ஓட்டுறது நல்லது. அதே போல் குழந்தைங்களால சிரமத்தை அடைஞ்சு வந்த உங்களுக்கு, உங்கள் பிள்ளைங்களால் கஷ்டத்தை அடைஞ்சு வந்த உங்களுக்கு உதவி செய்வதற்கு சிலர் முன் வருவாங்க. எப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள உங்களுக்கு ஒத்துழைப்பு தரலாம். ஏன் உங்கள் கஷ்டம் கொடுத்த பிள்ளைங்க கூட உங்களுக்கு அன்பாக ஆதரவாக மாறலாம். அவங்களால ஏற்பட்ட பிரச்சனை தொல்லை குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட சொல்படி உங்கள் பிள்ளைங்க அதை கேட்டு நடப்பாங்க. புத்திரரால் சிரமத்தை அடைஞ்சு வந்த மிதுன ராசிக்கு அவங்களாலேயே நன்மை சேரக்கூடிய அமைப்பு இந்த பயிற்சியில் வருது. உங்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல ஒரு ஒத்துழைப்பு இருக்கும். அவங்களோட ஒத்துழைப்பை கண்டு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அதே போல் கல்வி, வேலைவாய்ப்பு இது ரெண்டுலேயுமே மிதுன ராசிக்கு முன்னுரிமை கிடைக்கக்கூடும். எந்த இடத்துக்கு போனாலும் சரி உங்களுக்கு பாருங்கள் இப்போ தகுதியான வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் வருது. ஒரு பிடிச்ச வேலைக்கு போகணும், பிடிச்ச ஊருக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சவங்களா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் முயற்சி செய்யுங்க. நீங்கள் நினச்ச இடத்துக்கு வேலை மாறுதல் கட்டாயம் கிடைக்கும். நீங்கள் நினச்ச வேலையில் அமர்வதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கணும், எல்லா இடத்துலையுமே உயர்வு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு வழிபாடு செய்கிறது நல்லது. அது என்னென்னா உங்கள் குலதெய்வ வழிபாடு. ஆமாங்க, நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடை மாதம் வரக்கூடிய அமாவாசை அல்லது பௌர்ணமி தினத்தில் கண்டிப்பாக வழிபாடு செய்யணும். அது அற்புதமான மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம் இறைவனின் அருளால். அதே போல் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் முடிஞ்ச அளவுக்கும் ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது அது அற்புதமான மாற்றத்தை தரும். வரக்கூடிய பலன்களை இரட்டிப்பாக உண்டாக்கி தரும். பூர்வீக சொத்தில் இதுவரைக்கும் வருமானத்தை கொடுத்துட்டு இருந்த சொத்து சேர்க்கையில் இப்போது உங்களுக்கான தேவைகள் எல்லாமே நிறைவேற்றி வைக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் வரும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை நீங்கி பூர்வீக சொத்து கிடைக்கும். வருமானம் முக்கிய தேவைகளை நிறைவேற்ற உதவியாக இருக்கும்.
இந்த ஒரு காலகட்டத்தில் பாருங்கள், நீங்கள் உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக கூட இருக்குங்க. அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு அடிக்கடி வரலாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தை சீராக வச்சுக்க சத்தான உணவு சாப்பிட்றது, முறையான ஓய்வு எடுக்கிறது, இது ரெண்டையும் கடைபிடிங்க. ஏன்னா இந்த காலகட்டம் பாருங்கள், முதல்லையே சொன்னோம், மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருங்க அப்படின்னு. அதனால் நேரத்துக்கு சாப்பிட்றது, சரியான நேரத்துக்கு தூங்கி எழுந்திரிக்கிறத, எவ்வளோ வேலை இருந்தாலும் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். இதையும் பிளான் பண்ணி பண்ணுங்கள். டைமை பிரித்து வச்சு இந்த டைமுக்குள்ளே இதை பண்ணணும், இந்த டைமுக்குள்ளே இதை பண்ணணும் அப்படின்னு குறித்து வச்சு நீங்கள் வேலையை பண்ணால் எல்லாமே சிறப்பாக நடக்கும். முறையான ஓய்வு, சத்தான உணவு, நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை மேம்பாட்டுக்கு கொண்டு செல்ல உதவியாக இருக்கும். அதே போல் ஒரு சிலருக்கெல்லாம் பாருங்கள், சொத்தின் பேரில் கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ரொம்ப நாளாக விற்க முடியல, சரியான விலை போல் அப்படின்னு வச்சுருந்த சொத்தை கூட இப்போ விற்பதற்கான நிர்பந்தம் இல்லைன்னா அதுக்கான சூழல் வரும். நீங்கள் நினச்ச விலை போகும். அதே போல் நீங்கள் சொத்து விஷயத்தில் இந்த மாதிரி கையெழுத்து போடுற ஏதாவது விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கவனமாக இருக்கணும். எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடணும். பெரும்பாலும் இந்த பயிற்சியில் நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, மற்றவங்களோட பொருளை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி வைக்கிறதும், ஜாமீன் கையெழுத்து போடுறதும், வாக்குறுதி கொடுக்கறதும் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த 3 விஷயத்தையும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்பேற்பட்ட சூழல் வந்தாலும் சரிங்க, இந்த 3 விஷயத்தையும் மட்டும் செய்யவே செய்யாதீங்க. இது 3 விஷயங்களுமே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துரும். கவனமாக செயல்படுங்க, நன்மையை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். மற்றவங்க பொருளை பாதுகாக்கிறேன்னு வாங்கி வைக்காதீங்க. அதே போல் யாருக்காகவும் பண விஷயமோ இல்லை ஏதாவது பிரச்சனை ரீதியாகவோ இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டுறாதீங்க. பெரும்பாலும் உங்களோட தனிப்பட்ட விஷயத்தை யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது நல்லது. இந்த 3 விஷயத்தை தவிர்த்து பாருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். கவனம் இல்லாமல் நீங்கள் இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரலாம். அது பெரிய பாதிப்பு கூட கொடுத்துரும். தொழில் சார்ந்த வகையில் பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் நிறைய தடைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த தடைகளை எல்லாமே எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சூழல் இருக்குங்க. தடையை கூட தவிடுபொடியாக்கிடுவீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் இனிமேல் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுறது நல்லது. உங்களோட செயல்களில் கவனம், முன்னெச்சரிக்கை கண்டிப்பாக வேணும். ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட கலந்து பேசி ஆலோசனை செய்கிறதுமே இன்னும் நல்லது. நல்ல ஒரு முடிவு வரணும் அப்படின்னா நேரம் எடுத்துக்கிறதுல தப்பே கிடையாது. ஒரு சிலருக்கெல்லாம் இப்போ பாருங்களேன், இந்த மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கு விரும்பாத வீடு மாற்றம், விரும்பாத இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மாற்றங்கள் வருவோம், அதை ஏற்றுக்க பழகுங்க. பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டு பிரச்சனையை பெருசு பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குங்க இந்த பயிற்சியில். அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அது இதுவரைக்கும் தடைபட்டு போன திருமணம் விரைவில் உறுதியாகும். தடைபட்டு போகிற அந்த கல்வி தொடரக்கூடிய அமைப்பு வரும். இது வரைக்குமே எந்த விஷயத்துலலாம் இந்த மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் தடைகளை சந்திச்சுட்டு வந்தீங்களோ, அந்த தடைகள் பாருங்கள் இப்போ ஒன்றொன்னா உங்களை விட்டு விலகி ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று நல்லா சிறப்பாக நன்மை உண்டாகுது. பிரச்சனைகள் தீரும். அதனால் புதுசாக பிரச்சனைகளை உருவாக்காமல் இருக்கணுன்றதுனால தான் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் விரயம் வர வாய்ப்பு இருக்குது. எந்த பரிகாரம் செஞ்சாலும் எந்த ஒரு நல்லதும் நடக்கலை அப்படின்னு தவிச்சு வந்த உங்களுக்கு இப்போ நல்ல காலம் பிறந்திருக்குங்க. விரயம் குறையும். பரிகாரம் செஞ்சும் பலன் இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கு இப்போது நல்ல ஒரு சூழல் உண்டாகியிருக்கு. இந்த காலகட்டத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் நிலையான வெற்றி வாய்ப்பை உருவாக்கலாம். அது அற்புதமான ஒரு காலகட்டம் இப்போ வந்திருக்கு. இப்போ நீங்கள் தொழில் விரிவாக்கம் செய்யலாம், வியாபாரத்தில் நிறைய மாற்றங்கள் செய்யலாம். இது எல்லாமே வெற்றி வழியில் உங்களை கொண்டு செல்லும். இதுவரைக்கும் துன்பம், துயரம் இது மட்டுமே சந்திச்சுட்டு வந்த உங்களோட வாழ்க்கையில் இனி வெற்றி வாய்ப்பு தானாக சேருது. அதனால் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. பெரும்பாலும் கடுமையான சொற்களை பேசுகிறத தவிர்த்து பாருங்கள். கடுஞ்சொற்களை பேசுகிறதுல வல்லவரான நீங்கள் கொஞ்சம் அதை குறைச்சிக்கிறது நல்லது. உங்களோட மதிப்பு மரியாதையும் இப்போ உயரும். அதனால் மதிப்பு மரியாதைக்கு எந்த ஒரு பங்கமும் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் உங்களோட வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். உங்களோட செயல்களையும் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்பப்போ வீட்டில் இருக்கிறவங்களையும் நினச்சி பாருங்கள். அவங்களோட தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு பூர்த்தி செய்யுங்க. அவங்களோட அன்பு அரவணைப்பு உங்களுக்கு எல்லா வகையிலுமே பக்கபலமாக இருக்கும். இப்போ நண்பர்களோட தேவையுமே உங்களுக்கு ஒரு உறுதுணையான அமைப்பு தரும்.
தைரியத்தை மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்க. உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு தைரியமாக இருப்பாங்க. அதே போல் என்னதான் நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே உங்களோட அடி மனசில் ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பண்ணுற வேலை சரியா, நம்ம பண்ணுறது தப்பா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். குழப்பம் இல்லாமல் சிறப்பாக செயல்பட பாருங்கள். மனசில் இருக்கிற பயம் இனிமேல் வேண்டாம். ஏன்னா நன்மை துவங்கக்கூடிய காலகட்டம். கவனம் எச்சரிக்கையாக இருந்தாலே போதும். அதனால் நடந்து முடிஞ்ச விஷயத்தை நினச்சி பிரச்சனையை நினச்சி நீங்கள் கவலைப்படுறது வேஸ்ட் ஆஃப் டைம். படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக செயல்படுறோம். மற்றவங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுக்கறது இருக்கட்டும், உங்களோட வாழ்க்கையில் எப்படி என்ன செஞ்சால் முன்னேறலாம் அப்படிங்கிறதுல முதல்ல கவனம் செலுத்துங்க. மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு நீங்கள் நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறதுங்க. இந்த பயிற்சியில் வீடு, வாகனம் இதற்கான யோகம் சிறப்பாக அமையுது. உங்கள் தாயாலேயோ தாய் வழி உறவினர்கள்கிட்டயோ இது வரைக்கும் ஏதாவது மனக்கசப்பு, சண்டை, பிரச்சனைகள் இது இருந்துச்சுன்னா அது தானாக உங்களை விட்டு இப்போ விலகிடும். அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். பிள்ளைங்க உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க. அதே போல் நீங்கள் கொஞ்சம் அவங்க மேலே சின்ன சின்னதாக பயத்தை உணர்ந்து செயல்படுவீங்க. குழந்தைங்கிட்ட எப்பொழுதும் கோபப்படாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. அதே போல் நீங்கள் உங்களுக்கான வேலையிலையுமே கவனமாக இருக்கணும். பிள்ளைங்க அவங்களோட மனசாட்சி உணர்ந்து நடந்துப்பாங்க, கவலைப்படாதீங்க. உஷ்ணம் சம்மந்தப்பட்ட வியாதி வருவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருங்க. அதே போல் உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்டையுமே கொஞ்சம் உரசல்கள் வரலாம், விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. வாகனங்களை நீங்கள் கையாளுறீங்க அப்படின்னா கவனமாக இருக்கணும், வேகத்தை கட்டுப்படுத்தி ஆகணும். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் முன்னாடியே சீக்கிரமாக கிளம்புறது நல்லது, மெதுவாக போகலாம். அதனால் நீங்கள் நேரத்தை தவறி விட்டுட்டு வேகமாக போயிடலாம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. இந்த பயிற்சி முழுக்குமே நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே பிளான் பண்ணி முன்னாடியே கிளம்புறது நல்லது. எப்போவுமே பாருங்கள், கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க, அதை மாற்றிக்கோங்க. வேலை செய்கிற இடத்துல நல்ல பேர் கிடைக்கும். உங்களுக்கான பணிகளை சிறப்பாக செஞ்சாலே போதும், அதுக்கான அங்கீகாரம் தானாக சேரும். எங்கே போனாலும் எல்லா இடத்துலையுமே முதன்மையாக திகழணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு இப்போ மன தைரியம் அதிகரிக்குது. எங்கே முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த ஆலோசகர்கிட்ட ஆலோசனை செஞ்சு முதலீடு செய்கிறதும் சிறப்பு. நீங்களாக எந்த ஒரு விஷயத்துலையும் முயற்சி செஞ்சு பார்க்கலாம், என்னால் முடியும் அப்படின்னு செய்யாதீங்க. பண விஷயத்தில் கண்டிப்பாக ஆலோசனை தேவைப்படுது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் லாபத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா விடாமுயற்சி கண்டிப்பாக தேவைப்படும். அளவான உற்பத்தியில் சீரான லாபம் வரும். அதனால் லாபத்தை அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கவனம் செலுத்தினா போதும். வெளியூர் பயணத்தை ஆதாய நோக்கில் நீங்கள் மேற்கொள்வது நல்லது. தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமாக கிடைக்கும். தொழிலில் நிதானம், கடின உழைப்பு இது ரெண்டையுமே பின்பற்றுவது நல்லது. அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அரசாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, பணிபுரியக்கூடிய உங்களுக்கு பணிகளில் தாமதமான நிலை கொஞ்சம் வரலாம். நிர்வாகத்தோட குறிப்பறிந்து செயல்படுங்க, நல்லது. மேலதிகாரிகள் நீங்கள் அப்படி செயல்படலைன்னா அவங்களால அச்சுறுத்தல் கூட வரும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவனமாக செயல்பட்டால் நல்லது. சலுகைகள் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். குடும்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் சிக்கனத்தை பின்பற்றினா கடன் தொலையிலிருந்து தப்பிக்கலாம். கணவரோட அனுமதி இல்லாமல் மற்றவங்களுக்கு கடனையும் கொடுக்காதீங்க, கடனும் வாங்காதீங்க. புத்திர பேர் வகையில் நல்ல ஒரு அனுகூலம் இருக்குது. சுயதொழிலில் செய்யக்கூடிய பெண்களுக்கு அளவான உற்பத்தி, சுமாரான விற்பனை இது நிலையானதாக இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் மந்த நிலை மாறுது. ஆரம்ப மேல்நிலை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பெற்றோர் அறிவுரையை ஏற்று எதிர்கால நலனுக்காக வழிவகுக்கக்கூடிய விஷயத்தை கடைபிடிக்கிறது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும், அதை தக்க வச்சுக்க கொஞ்சம் போராட வேண்டியதாக கூட இருக்கும். சமூக பணிகளை நிறைவேற்றுவதில் காலதாமதம் வரும். அதிகாரிகள் கிட்ட மோதல் போக்க கைவிடுறது நல்லது. ஆதரவாளர்களோட ஒத்துழைப்பு பெற நீங்கள் அதிக பணம் செலவழிக்கக்கூடிய சூழலும் உருவாகுது. எல்லாத்துலேயும் அமைப்புகள் நல்லா இருந்தாலும் கவன முன்னெச்சரிக்கை சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை தவிர்க்கணும்.
எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது அது அற்புதமான நன்மையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் உயர்வையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். சிறப்பான வாழ்வு இந்த பயிற்சி உங்களுக்கு உண்டாக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே தொட்டது தொடங்கும், நினைச்சது நடக்கும். உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அன்றாட பணிகளை தொடங்குங்க. நல்லது கண்டிப்பாக நடக்கும்.